அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நெறியே குவலயமெல்லாம் ஓங்குக. திருவருட்பிரகாச வள்ளற் பெருமான் மனித குலத்திற்கு வகுத்தளித்த சுத்த சன்மார்க்க நெறியினை தமது நூல்கள் வாயிலாகவும் சொற்பொழிவுகள் வாயிலாகவும் இந்த மனித குலத்திற்கு விளக்கியவர்தான் திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள் தயா விளக்கமாலை என்ற ஒரு அற்புதமான பதிகத்திற்கு 7/3/1982 ஆண்டு தெய்வ வாழ்வு 48 என்ற தலைப்பிலே சொற்பொழிவாற்றியுள்ளார்கள். அந்த சொற்பொழிவினை சன்மார்க்க சொற்பொழிவினை அன்பர்கள் கேட்கலாம். இந்த 48வது பாடலுக்கு உரை விளக்கம் காண்போம். சென்ற வார பாடல் அரு உருவாகும் அருளொளி வடிவு அடைந்து இவன் வாழ்ந்திடலாமே என முடிவடைந்து இவ்வாறு பாடல் வாழ்ந்திட வேண்டின் என தொடங்கப்பட்டுள்ளது. வாழ்ந்திட வேண்டின் மனத்தவா அருமின் மதித்திடற்கரிய நல்வாழ்வு சூழ்ந்திடுந்தானே சுத்த சன்மார்க்க துரை என குறைத்த பேராணை ஆழ்ந்திடுங்கடலில் அலையுருவங்கத் தலமருமென தக அன்பீர் ஆழ்ந்திடும் கடலில் அலையுருவங்கத் தலமருமெனதக அன்பீர் தாழ்ந்திடுவீரே தலைவணங்குவீரே தயா பெருஞ்சோதியார் தாட்கே தாழ்ந்திடுவீரே தலைவணங்குவீரே தயா பெருஞ்சோதியார் தாட்கே. இப்பாடலின் முதல் வரி வாழ்ந்திட வேண்டின் மனத்தவா அருமின் என கூறுகிறது. மனத்து அவா என்று சொல்லப்படுகிறது. அவா என்றால் ஆசை, பற்று என்று சொல்லப்படும். மனிதருக்கு துன்பம் வர காரணமாக இருப்பது இந்த ஆசையே. மனிதன் தன் உடலையும் உயிரையும் தனக்கு உரியதாகவும் நிலையானதாகவும் எண்ணி அவற்றின் மேல் மிகுபற்று கொண்டு எல்லையில்லா துன்பங்களில் சிக்கி தவிக்கின்றான். இந்த பற்றுகளை தவிர்த்து ஒளிநிலை நின்று வாழும் தன்மையை பெறும்போதுதான் முன்பாட்டில் கூறியதைப் போல வறுமை வந்திடினும் வாழ்வு வந்திடினும் மதிவரினும் அவமதி வரினும் சமமாக ஏற்றுக்கொள்ளும் பக்குவ நிலையை பெறுகிறோம். பற்றுகள் ஆசைகளை விட்டு விடுவதால் அல்லது ஒழித்து விடுவதால் சிறந்த நன்மை ஒன்றும் விளைந்து விடுவதில்லை. அந்த ஆசை அவா ஆனது அருளாக தயவாக மாற வேண்டும். தயவு ஒளிநிலை நின்று தயவு உணர்வோடு தயவு வாழ்வு வாழும்போது தான் மதித்திடற்கரிய நல்வாழ்வு பெற முடிகிறது. இந்த அரிய வாழ்வை வழங்குவது சுத்த சன்மார்க்கம் ஒன்றேயாகும். பற்றுகள் தவிர்க்கப்பட வேண்டும் என்பதை திருமந்திரத்தின் பாடல் ஒன்றினாலும் அறியலாம். ஆசையருமின்கள் ஆசையருமின்கள் ஈசனோடாயினும் ஆசை அருமின்கள் ஆசைப்படப்பட ஆய்வரும் துன்பங்கள் ஆசை விடவிட ஆனந்தமாமே. இப்பாடலில் ஈசனோடாயினும் ஆசை அருமின்கள் என்று கூறப்பட்டுள்ளது. கடவுள் ஆன்ம உண்மை இரண்டற்ற ஒன்றாய் இருத்தலின் ஒருவன் கடவுள் இயல்பு ஆகிய தயவே தன் இயல்பாக கொண்டு தயவுடன் வாழ வேண்டுமே ஒழிய அக்கடவுளை சார்ந்து கொள்ள வேண்டும் என ஆசைப்படுதல் அறியாமையே. சூழ்ந்திடுந்தானே சுத்த சன்மார்க்கத்துறை என குறைத்த பேராணை என்னும் வரிகளால் வள்ளல் பெருமானின் அருள் ஆணையை அறிகிறோம். துரை என்ற சொல் பெரியோர்களையும் உயர் அந்தஸ்து உடையவர்களையும் குறிக்கும். இங்கு துரை என்பது நமக்கு கடவுள் உண்மையையே முழுவதும் உணர்த்தும் சொல்லாக உள்ளது. துறவு என்ற சொல் இத் ப்ளஸ் உறவு என பிரிந்து கடவுள் உறவு உண்மையை உணர்த்தியதைப் போல துரை என்ற சொல்லும் மிகச் சிறப்பான ஒரு சொல்லாக விளங்குகின்றது. து = இத் ப்ளஸ் உ எனவும் ரை = இர் ப்ளஸ் ஐ எனவும் பிரிகிறது.
இத் என்பது இறைவனுடைய அகண்டமான தகராகாச வடிவையும், உ என்பது இறைவனின் அருள் ஐஞ்செயல்களையும் உணர்த்துகிறது. இர் என்பது 12வது மெய்யெழுத்து ருத்ர பீஜம் ஜோதி வண்ணம் ஆகும். ஐ என்பது தலைவன் என்பதையும் உணர்த்துகிறது. இப்படி எல்லாம் வல்லவராயும் ஏகமானவராகவும் இருக்கும் நம் அருட்பெருஞ்சோதிபதியே துரையென விளங்குகின்றார். இந்த ஒப்பற்ற ஒன்றான பரம்பொருளே இதுவரையில் இவ்வுலகில் தோன்றி வாழ்ந்த மகான்கள், யோகிகள் முதலியவர்களின் உள் நின்று அவரவர் பக்குவத்திற்கேற்பவும் விரும்பியவாறும் தம் உண்மையை உணர்த்தி வந்தது. முன்பு வாழ்ந்தவர்கள் எல்லாம் தேகமே தாம் என்ற பற்றுடன் வாழ்ந்ததாலும், தேக நிலையிலிருந்து, அதாவது புறநிலையிலிருந்து அகம் நோக்கி சென்று அடங்கி போனதாலும், ஜீவகாருண்யம் அற்ற வெறும் யோக சாதனைகளாலும் ஏகதேசமாக கடவுள் உண்மையை உணர்ந்தும் அனுபவ வாழ்வு பெற முடியாமல் மறைந்து போயினர். ஆனால் சுத்த சன்மார்க்கம் அகமிருந்து அனகமாக விரிந்து நம்மை வாழச் செய்வதாகும். இறை உண்மையை படிப்பதனாலோ சொல்லுவதனாலோ அறிந்து கொள்ள முடியாது, உள்ளத்து உணர்வில் உணர்த்தப்படுதல் வேண்டும். இக்கருத்தே இப்பாடலில் வரும் உரைத்தல் என்ற சொல் விளக்குகிறது. பொன்னை மாற்று கண்டுபிடிக்க உரைகளில் உரைத்து மாற்று கண்டுபிடிப்பர். அதுபோல கடவுள் உண்மை நம் உள்ளத்தில் உரைக்கப்பட வேண்டும், உரைத்து பதிவு செய்யப்பட வேண்டும். சிலருக்கு இறைவன் கனவில் மனித உருவாக தோன்றி காட்சியளித்து மறைவார். இது சாதாரணமாகும். இன்னும் பக்குவப்பட்ட ஆன்மாக்களுக்கு அருவமாக உள்ளுணர்வில் தோன்றி உண்மைகளை உணர்த்துவார். அப்படிப்பட்ட ஓர் அனுபவம்தான் இங்கு ஏற்பட்டது. அப்பொழுது ஓர் நாள் சுவாமி ராமலிங்க அடிகளார் ஒரு 10 அடி தூரத்தில் நிற்கிறார். அவரது கால்கள் தரையில் படவில்லை. அமைதியாக நிற்க நம் உள்ளத்தில் ஏற்பட்ட ஐயங்களுக்கு உண்மை விளக்கம் மௌனத்தால் உணர்த்தப்படுகிறது. அப்பொழுது வாய் திறந்து பேசவில்லை. அருட்பெருஞ்சோதியின் உண்மை தயவாக உணர்த்தப்பட்டது. அவ்வாறு உணர்த்திய பிறகுதான் இப்பாடல்கள் எல்லாம் வெளிப்பட்டது. அவரது பேராணையால் இப்பொழுது தயவு உண்மை வெளிப்பட்டு விளங்கி கொண்டுள்ளது. ஆழ்ந்திடுங்கடலில் அலையுருவங்கத் தலமென தலமருமென தகவன்பீர் என்பதால் அளவற்ற எல்லையில்லாத பரந்த கடல், எங்கு பார்த்தாலும் தண்ணீர். அந்த கடலில் ஒரு கப்பல். அந்த கப்பலில் நாம் ஏறியுள்ளோம். கப்பலை செலுத்துவோர் மீகாமன் எனப்படுவர். மீகாமன் இல்லாத மரக்கலம், வழியும் தெரிவதில்லை. மேலே கவிந்த வானம்தான். எவ்வளவு தூரம் சென்றாலும் கடலின் நடுவில் இருப்பது போலத்தான் தோன்றும். அதற்கிடையில் வீசுகின்ற காற்றும் அடிக்கிற அவைகளும் அலைகளும் மரக்கலத்தை ஒரு சீராக செல்ல விடாமல் அலைக்கழிக்கின்றன. ஒரு தடவை கரையை சேர்ந்து விட்டது போல் தோன்றும். அடுத்த கணம் நடுக்கடலை விட்டு விலகாதது போல இருக்கும். மேலும் கடலில் வாழும் ஆயிரக்கணக்கான பிராணிகள், முதலை, சுறா போன்றவற்றின் தொல்லைகள் வேறு. இத்தனை தொல்லைகளின் நடுவே அலைபட்டு கொண்டுள்ள கப்பலை போன்றது மனித வாழ்க்கை. முதலையை போன்றவர்களும் சுறா மீன்களை போன்றவர்களும் நிறைந்த கடல் போன்றது இவ்வுலகம். இக்கடலில் மனித வாழ்வு என்னும் கப்பல் திசை தெரியாமல் ஓடிக்கொண்டுள்ளது. மீகாமன் இல்லாத கப்பலை போன்று. கரையை சேருமா சேராதா என்று யாருக்கும் தெரியாது. ஆனால் அந்த கப்பல் அருள் நியதியாகிய விதிச்சட்டப்படி ஓடிக்கொண்டே உள்ளது. இதில் அல்லல் உறும் உரிமையுடைய அன்பர்களே வாருங்கள், தயா பெருஞ்சோதிபதியை சார்ந்து கொள்ளுங்கள் என அழைக்கப்படுகின்றோம். தாழ்ந்திடு வீரே தலைவணங்கு வீரே தயா பெருஞ்சோதியார் தாட்கே
தாழ்ந்திடுவீர் என்றும் தலை வணங்குவீரே என்றும் சொல்லப்படுகிறது. நாம் மகான்கள் பெரியோர்கள் இவர்களை வணங்கும்போது நான் என்னும் அகங்காரம் விடுத்து வணங்க வேண்டும். நிமிர்ந்து நின்று வணங்கக்கூடாது. தலையை தாழ்த்தி வணங்குதல் வேண்டும். நாம் வணங்கும் மகான்கள் நிற்கும் நிலையில் அல்லது அமர்ந்திருக்கும் நிலையில் அவர்களின் தாள்களில் நமது தலைப்படுமாறு வணங்க வேண்டும். அந்த நிலையில் அவர்களது தாள் நமது தலை இரண்டும் இணையும் தன்மையே தாள் ப்ளஸ் தலை தாடலை என்று வழங்கப்படும். இல் த என்ற எழுத்துகள் ட ஆகின்றன. இந்த எழுத்தின் நேர்கோடு மகான்களின் நிற்கும் நிலையையும் படுக்கைக்கோடு நாம் வணங்கும் நிலைமையையும் குறிக்கின்றது. மேலும் ட என்னும் இவ்வெழுத்து உயிர்மெய் எழுத்துகளின் வரிசையில் 5வது எழுத்தாகவும் உள்ளது. இறைவனின் ஐஞ்சக்தி செயல்களையும் விளக்குகின்றது. இவ்வாறு சிறப்பான கடவுளின் உண்மையை தரக்கூடியதும் தன்னகத்தே கடவுள் உண்மையை கொண்டு விளங்குவதும் தமிழ்மொழி ஒன்றே ஆகும். மேலும் மகான்களை வணங்குவதிலும் உண்மை அடங்கியுள்ளது. நமது நெற்றியின் வலப்பாகம் அவர்களது இடது கார் பெருவிரல் மீதும் இடது பாகம் வலது கார் பெருவிரல் மீதும் படுமாறு வணங்க வேண்டும். அவ்வாறு வணங்கும் சமயம் எதிர்த்துருவ ஜீவகாந்த ஆற்றலால் ஒன்றையொன்று ஈர்க்கும். இக்காரணத்தால் அவர்களது சக்திகள் நம்மை வந்து அடைந்து நலம் பயக்கும் என்று வழங்கப்படுகிறது. எங்கும் நிறை தயா பெருஞ்சோதிபதியே நமது சிறநடுத்தலத்தை தயா ஒளி விளக்காக விளங்கி கொண்டுள்ளார். அவரது தாள்கள் எப்போதும் நம்முள்ளே விளங்கி கொண்டுள்ள உண்மையை உணர்ந்து தயவோடு வணங்கி நிற்க வேண்டும். ஆனால் அறியாமை, தேகப்பற்று, அவா இக்காரணங்களால் உண்மையை உணராமல் வீண்போய்க் கொண்டே உள்ளோம். மனத்தின் அவா என்பதே அருள்மயமாக தெய்வமயமாக மாற வேண்டும். தயா ஒளியை சார்ந்து நின்று தயா உணர்வு கொண்டு தெய்வ வாழ்வை மேற்கொண்டு வாழும்போதுதான் எண்ணம், சொல், செயல் எல்லாமே தெய்வமயமாக தெய்வத்தன்மை உடையதாக விளங்கும். இந்நிலையில் மெய்யறிவும் உயிர் உணர்வும் உடலும் தயவாக நிரம்ப பெற்று தயவால் நிரம்ப பெற்று சுத்த பிரணவ ஞான தேகம் என்னும் முத்தேக சித்தி நிலை எய்தி மரணமிலா பெருவாழ்வு கொண்டு வாழ்ந்திடலாம். நமது அக அம்பலத்தே தயவானை செய்து எழுந்தருளியுள்ள தெய்வ ஒளியை சார்ந்து அதுவாகி நின்றால் நம் கீழான ஆசை அவா என்னும் இயல்பு தயவு இயல்பாக மாறிவிடுகின்றது. அதனால் சூழ்கின்ற புதிய வாழ்வு முழுவதும் நல்ல தயா வாழ்வாகவே விளங்குதல் உண்மையாகும். இந்த தயவு ஆணை ஆதியிலேயே அம்பலத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பக்குவ காலத்திலே நூல் வாயிலாக பிறர் மூலமாக சிறிதை தூண்டிவிடப் பெற்று உள் நெகிழ் தயவினாலே தான் உணர்த்தப்பெற்று உளம் கொண்டு அனுபவ வாழ்வில் நித்தியமாய்க் கொண்டு தழைத்திடலாகின்றதாம். இதுதான் நம் வள்ளற்பெருமான் வழங்க வந்த சுத்த சன்மார்க்க வாழ்வு ஆகும். அதனையே இன்று சுத்த தயவு மூலம் உலகம் எல்லாம் எளிதில் கண்டு ஏற்றுக்கொண்டு இன்பில் தழைக்கச் செய்ய வந்துள்ளது. இத்தயா விளக்க மாலையின் செய்யுள் ஒவ்வொன்றும் உலகம் இன்ப நலம் பெற்று தழைத்திடுவதாக. தயவு. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி, தயவு.